நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. எங்கே வக்ரம் ஆகிறாருன்னா மீனராசிலேயே மட்டும்தான். அவர் இப்போ மீனராசியில் தான் இருக்கார். மீனராசியிலேயே தான் வக்ரமாக போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திரும்ப வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆக போகிறார். கும்பராசிக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்திலிருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் வக்ரம். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நீதிமான், கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய நவகிரகங்களில் மிக சிறப்பான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 6ஆம் இடமான மீனத்தில் இருக்காருங்க. இதை ருண ரோக சத்ரு சனி அப்படின்னு சொல்லுவோம். அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இப்படி பார்வைகள் இப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் நடக்க போகுது, எது பாசிட்டிவாக நடக்க போகுது, எது நெகட்டிவாக நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரியான பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நாளாக உங்களையே தொந்தரவு பண்ணிட்டு இருந்த ஒரு பிரச்சனை, ரொம்ப வருஷமாகவே அந்த பிரச்சனை எனக்கு தீரவே இல்லைங்க. அதுவும் கடந்த 1.5 வருஷமாக ரொம்ப அதிகமாக அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை படிப்படியாக தீரத்துக்கான காலம் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும், இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்க போகுதுங்க. காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க, நானும் பல வருஷமாக எழுதிட்டேன், ஆனால் எனக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு தேர்வு இருக்குது, அதில் நான் பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னா இப்போ அதுக்கான காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப் காத்துட்ருக்கேன், லா ஃபீல்டில் இருக்கேன், சட்டப்பிரிவில் இருக்கேன், எனக்கு அதுக்கு சாதகமாக ஏதாவது சூழ்நிலைகள் அமையுமா, நல்லா இருக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மேனேஜ்மெண்ட்டில் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சனி வக்ர காலம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்க போகுது. கடன் பிரச்சனை, கழுத்து நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ பழைய கடனை எப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்தணும், எங்கெங்கெல்லாம் அதிகமாக வட்டிக்கு வாங்கியிருக்கோம், எங்கே குறைவான வட்டியாக இருக்குது, அப்போ குறைவான வட்டியாக இருக்கிற இடத்த வச்சுட்டு கொஞ்சம் அதிகமான வட்டி இருக்கிற இடத்த நீங்கள் அந்த வட்டி கட்டி அந்த பணத்தை நீங்கள் கட்டி இந்த மாதிரி ஒரு சரியான திட்டமிடுதல் மூலியமாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குங்க. அதே மாதிரி ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ரொம்ப காலமாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை, ரீசனே கண்டுபிடிக்க முடியல, எல்லா விதமான டாக்டரையும் பார்த்தாச்சு, ஆனால் எல்லாருமே எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்குறாங்க, ஆனால் அதுக்கு தீர்வே எனக்கு கிடைக்கலைங்க, அந்த தொந்தரவு எனக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடச்சி அந்த வியாதியிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட போட்டியாளர்களால், தொழிலே ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்துலே ஆகட்டும், உத்தியோகத்திலே ஆகட்டும், உங்கள் போட்டியாளர்களால் இருந்து வந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த சமயத்தில் தீரப்போகுதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள். சரி, என்ன மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும், அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். குறிப்பாக பாருங்கள், வேலையில் அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த ஒர்க் ப்ரெஷர்னால உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், உங்களோட தகுதியும் திறமையும் இப்போ தான் எல்லாத்துக்கும் வெளியே தெரிய போகுது. அதனால் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் நடக்க போகுது. சக ஊழியர்கள்கிட்ட, உங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்ட ஒரு விவாதம் அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. அவங்களே விவாதத்துக்கு வந்தாங்கன்னா கூட எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. அது உங்களுக்கு
உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். ஓகே, அதே புதுசாக கடன் வாங்குறது, பழைய கடனை தீர்க்கறதுக்கான ஒரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் புதுசாக கடன் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் புதிய கடன் வாங்குறத இந்த 138 நாள் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாதுங்க. தேவையில்லாமல் ஜாமீன் போட்டு அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த பணம் கட்டாமல் நீங்கள் மறுபடியும் கடன் சுமை ஏற்றுக்கிறதுக்கான காலம் வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயம். இது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும், குடும்பத்துக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுக்காக முக்கியமாக உங்களுக்காக எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க. இப்போ உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துலேருந்து 8, 12, 7ஆம் இடங்களை பார்க்குறாரு. 6ஆம் இடத்துலனால தான் உத்தியோகத்தில் பிரச்சனை அந்த மாதிரி சொல்லியாச்சு. கோர்ட்டு கேஸ் நீண்ட நாளாக நடந்துட்டு இருந்தால் அது இப்போ உங்களுக்கு வந்து சாதகமாகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால நீண்ட நாள் வியாதி இப்போ உங்களுக்கு குணமாகும். ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அது இப்போ மெச்சூர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மறைபொருள் ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். துலாம் ராசிக்காரங்களில் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அடுத்து 3ஆம் இடத்தை வந்து சனி வக்ரமாக பார்க்குறனால உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்துச்சுன்னா இப்போ உங்களோட தைரியம் வீரியம் அதிகமாகும். இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய குறுகிய பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்களால் உங்கள் தொழில் ஆகட்டும் உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற சனி பார்க்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஆகக்கூடிய அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம் சீராக இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் மருத்துவ செலவு, குடும்பத்துக்காக மருத்துவ செலவு பண்ணுறது, உங்களுக்காக மருத்துவ செலவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் செலவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு அருமையான காலம். நீங்கள் எந்த அளவு ஒரு சின்சியாரிட்டியோடு இருப்பீங்க அப்படிங்கிறது அடுத்தவங்க இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல காலமாக இருக்குது. இதை வந்து பயன்படுத்திக்கிறது சிறப்புங்க. சரி, பரிகாரம் எதை பண்ணுனா இந்த 138 நாளும் எனக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு மன ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை, பண வரவு, இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு வர உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறையுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கார், வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, உங்களுக்கு சனி தசை நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா செய்யணுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.